ஓஷோ சொல்கிறார், வாழ்க்கை ஒரு விந்தை, ஆனால் அதை ஒரு பிரச்சனையாக நம்மால் மாற்றிவிட முடியும். ஒரு விந்தையை ஒரு பிரச்சனையாக ஆக்கியவுடன் சிக்கல் தொடங்கிவிடும். ஏனெனில் அதற்கு தீர்வு கிடையாது. ஒரு விந்தை விந்தையாகவே இருக்கிறது, அது தீர்க்க முடியாது. அதனால்தான் அதை விந்தை என்கின்றோம். வாழ்க்கை பிரச்சனைக்குரிய ஒன்றல்ல. நாம் செய்யும் அடிப்படை தவறுகளில் ஒன்று இது. நாம் உடனடியாக ஒரு கேள்விக்குறியை போட்டு விடுகிறோம். ஒரு விந்தைக்கு முன்பாக கேள்விக்குறியை வைத்துவிட்டால் வாழ்க்கை முழுக்க அதற்கான பதிலை தேடிக்கொண்டே இருக்க வேண்டும். அது கிடைக்கவும் போவதில்லை. அது மிகுந்த விரக்தியையும் கொண்டு வரும். அதனால் எதையும் பிரச்சனையாக ஆக்காமல் மகிழ்ச்சியாக இருங்கள். எதனையும் சொந்தம் கொண்டாடாமல் இருப்பது வாழ்க்கையின் மகத்தான அனுபவங்களில் ஒன்று. எதிலும் பட்டுக்கொள்ளாமல் இருப்பதும் எதன் அங்கமாகவும் உணராமல் இருப்பதும் கடந்து போகும் பேருணர்வை தருவதாகும். ஒரு அமெரிக்க சுற்றுலா பயணி தனக்கு விருப்பமான சூஃபி துறவியை சந்திக்க சென்றார். பல ஆண்டுகளாக அவருடைய செய்திகளால் அவர் வசீகரிக்கப்பட்டிருந்தார். சூஃபி துறவியின் அறைக்குள் நுழைந்தார். அறைக்குள் நுழைந்த அவருக்கோ பெரும் வியப்பு. அந்த அறை முற்றிலும் காலியாக இருந்தது. சூஃபி துறவி அறையின் மூலையில் உட்கார்ந்திருந்தார். அங்கே அறைக்கலன்கள் எதுவும் இல்லை. ஒரு அமெரிக்கரால் நாற்காலிகள் இல்லாத அறையை கற்பனையே செய்ய இயலாது. இங்கே உட்கார்வதற்கு ஒரு அறைக்கலன் கூட இல்லையே என்றார் அமெரிக்க பயணி. அந்த வயதான துறவி சிரித்துக் கொண்டே, உன்னுடையது எங்கே என்று கேட்டார். நான் இங்கே பயணியாக அல்லவா வந்தேன், நான் எப்படி நாற்காலியை எடுத்து வர முடியும் என்று கேட்டார் அமெரிக்க பயணி. சூஃபி துறவி பதிலளித்தார், நானும் இங்கே சில நாட்களுக்கு பயணியாகவே வந்துள்ளேன். அதற்கு பிறகு போய்விடுவேன், உன்னை போலவே என்றார். இந்த உலகம் சிறந்த யாத்திரை தலம், அவ்வளவுதான். சொந்தம் கொண்டாடுவதற்குரிய இடம் அல்ல. கபீர் சொல்வது போல தாமரை இலையாக இரு.